शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. இந்த 49வது ஸ்லோகத்தில் நிகமனம் பண்ணியாச்சு. ஏவம் ஸ்புரத்யபி மிருகாத்மனி தத்ஸ்வரூபேண அஸ்ஃபூர்த்தி பாஜி பரிகல்பிதோபகன்னா ஸ்வாத்யானதோ ஜெகதிதம் பரமேஸ்வரோசௌ ஜீவோகம் இத்யபி விபாகவகல்பகத்யா. அப்படின்னா அத்தியாசம்ன்றது ஸ்வரூப ஞானம் இல்லை, அதனால அத்தியாசம் நடக்கும். ஸ்வரூபேண அஸ்பூர்த்தி பாஜி, ஸ்வரூபம் குறிக்கவில்லை, ஸ்வரூபாஜ்ஞானம் சொல்லணும். அதுக்கு ஸ்வரூபாஜ்ஞானம்னு பேர். தெரியறது ஆனா தெரியறது இல்லை, அந்த மாதிரி இடத்துல தெரியறது இல்லைன்னு சொல்றது வந்து ஸ்வரூபாஜ்ஞானம்னு பேரு. ஸ்வரூபம் தெரியல. ஸ்வயம் தேவதத்தான் என்ற ஸ்தலம் இருக்கு இல்லையா, முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கவன் இப்போ முன்னாடி பார்க்கறது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ வேற மாதிரி இருந்ததோ, வேற வேஷம் வேற இடம், இப்ப முன்னாடி வந்து நின்றுருக்கான். இப்ப கோயம் கஹாசௌ, இவன் யாருன்னு கேட்பான். யாருன்னு கேட்பான்னா முன்னாடி நிற்கிறது இல்லையா, இப்படி யாருன்னு கேட்கறது, முன்னாடி நிற்கிறது இல்லையா. இந்த இடத்துல தான் ஸ்வரூபாஜ்ஞானம் பேர். சோயம் தேவதத்தா என்ற உபதேசத்தினால அது போறது. அந்த மாதிரி இங்கேயும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் மேல போல அல்பம் ரூபம் பந்தனம் பிரத்யகாத்மா பத்தோனேன ஸ்வச்ச சைதன்ய மூர்த்தி ஸ்வாத்மாஜானம் காரணம் பந்தனேஸ்ய ஸ்வாத்மஜானார்த்தம் நிவர்த்திஷ்ட முக்தி. ரொம்ப சரளமா இருக்கு. சின்ன ஸ்லோகம். அல்பம் ரூபம் பந்தனம். பந்தனம் என்ன? அல்பம் ரூபம், அபரிச்சின்னமான ஆத்மஸ்வரூபத்தை பரிச்சின்னமா தெரியுது. இதுக்குதான் பந்தனம் பேர். பந்தனம் அல்பம் ரூபம் பந்தனம், பிரத்யேகாத்மஸ்வரூபத்தை அல்பமா தெரியுது. இங்கதான் இருக்க, இவ்வளவுதான் இருக்க. அந்த எல்லா அசக்தியோட பலவிதமான அசக்திகள் தெரிகிறது. இதெல்லாம் அல்பம் ரூபம், அதனால எடுத்துக்கலாம். அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிச்சு போச்சு. அல்பம் ரூபம் பந்தனம். பந்தனம்னா அல்பம் ரூபம். பிரத்யேகாத்மா பத்தா அனேன, இந்த அல்பமா தெரியக்கூடிய ரூபத்தினால பிரத்யேகாத்மா பத்தமா இருக்கு. அனேன அல்பேன ரூபேன, அல்பமா தெரியக்கூடிய பரிச்சின்னமா தெரியக்கூடிய அந்த ஸ்வரூபத்தினால, அந்த ஸ்வரூபத்தை தெரியறதுதான் பந்தனம். அந்த ஸ்வரூபத்தினால அபரிச்சின்னமா இருக்கக்கூடிய பிரத்யேகாத்மா பத்தமா போச்சு, பத்தனா போச்சு. பத்தா அனேன பிரத்யேகாத்மா பத்தா. எப்பேற்பட்ட பிரத்யேகாத்மா? ஸ்வச்ச சைதன்ய மூர்த்தி. இதுக்கு விசேஷம். ஸ்வச்சம் ஸ்வப்பிரகாசம், சைதன்ய மூர்த்தி. ஸ்வச்சம் நிர்மலம், நிர்மல ஸ்வப்பிரகாச ஸ்வரூபா அர்த்தம். ஸ்வச்ச சைதன்ய மூர்த்தி. மூர்த்தினா ஸ்வரூபம். ஸ்வச்சம் நிர்மலம், சைதன்யம் ஞானம், ஸ்வப்பிரகாசம் அர்த்தம். ஸ்வச்ச சைதன்ய மூர்த்தி. அப்பேற்பட்ட பிரத்யேகாத்மா பத்தா. அஸ்ய பந்தனஸ்ய கிம் காரணம் இது பிரஷ்ன. அஸ்ய பந்தனஸ்ய கிம் காரணம்? ஸ்வாத்மா அஜ்ஞானம் காரணம் பந்தனே அஸ்ய. ஸ்வாத்மா அஜ்ஞானம், அஜ்ஞானம் தான் காரணம். பிரசித்தமான விஷயம். ஸ்வாத்மா அஜ்ஞானம் காரணம் அஸ்ய பந்தனே, அஸ்ய பிரத்யேகாத்மனः பந்தனே. பந்தனத்துக்காக என்ன காரணம்? ஸ்வாத்ம விஷயகம் அஜ்ஞானம், ஸ்வாத்மாஜ்ஞானம். காநாம முக்தி நிவர்த்தி, தன் நிவர்த்திஷ்ட முக்தி. எப்படி நிவர்த்தி? ஸ்வாத்ம ஜானா. புரிஞ்சு போச்சு இல்லையா? மேல போல அஜானமப்பி அவிருஷோஸ்ய
நது ஸ்வதோஸ்தி தைதன்ய நிர்விகிருதிதாத்வயதா விரோதா அஜ்ஞாததாப்யனவபோத நிபந்தனைவ நாத்மாஸ்ரயத்துமபி தே சோதைகவ்யம் அத்ர. இந்த ஸ்லோகம் சரளம்தான், கடினம் இல்லை. அஜ்ஞானமப்ய அவிதுஷோஸ்ய நது ஸ்வதோஸ்தி அஸ்ய பிரத்யேகாத்மனः ஸ்வதः அஜ்ஞானம் நாஸ்தி. ஸ்வதः கிடையாது, இது அஜ்ஞானத்தோடையே சேர்ந்து இருக்கு, அப்படி இல்லை. அஜ்ஞானம் என்றது பிரத்யேகாத்மாவனுடைய ஸ்வபாவம் இல்லை, அவ்வளவுதான். அப்ப யாருக்கு அஜ்ஞானம்? அவிதுஷ அஜ்ஞானம். யாருக்கு? யார் வித்வான் இல்லையோ, வித்வானோ அகண்ட சாட்சா்காரம் இல்லாதவன் அவித்வான், தத்துவஜானம் இல்லாதவன் அவித்வான். அப்பேற்பட்ட அவிதுஷ வித்யாரஹிதஸ்ய, யாருக்கிட்ட வித்யை இல்லையோ அவர்கிட்ட தான் இந்த அஜ்ஞானம் இருக்கு. அப்படின்னா வித்யை வந்திருக்குன்னா போறதுன்னா அது சுபாவம் இல்லைன்னு தெரியாது. எது சுபாவமோ அது போகாது, அவ்வளவுதான் நியமம். அது போறதுன்னா சுபாவம் கிடையாது. அஜ்ஞானம் அப்படி அவிதுஷா அஸ்திய நது ஸ்வதः அஸ்தி. ஸ்வதः ந அஸ்தியனுக்கு என்ன ஹேது? காரணம் என்ன? ஸ்வதः பரமார்த்ததான் அர்த்தம். பரமார்த்தமா அஜ்ஞானம் கிடையாது தெரியாது. என்ன, அதுக்கு என்ன காரணம்? பரமார்த்தமா இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? தைதன்ய நிர்விகிருதிதாத்வயதா விரோதா. தைதன்ய நிர்விகிருதிதா ஒருவேளை, தைதன்ய நிர்விகிருதிதா ஒருவேளைனா தனி பதமா வச்சுக்க கூடாது, சமாசம். தைதன்ய நிர்விகிருதிதா அத்வயதா விரோதா, 3 பதம் இல்லை, ஒரே பதம் தான். ஆனா புயலுக்காக சொன்னேன், அங்கே டெக்னிக்கலி ஒரு பதம், பதத்துக்கு அர்த்தம் வேற வேறு இருக்கு. தைதன்ய நிர்விகிருதிதா, நிர்விகாரத்துவம் சொல்றது இல்லையா, அது வேற விதமா சொல்றாரு. நிர்விகிருதிதா அது விருத்தம் ஒட்டுறதுக்கு ஒரு கொண்டு வந்திருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நிர்விகாரத்துவம், நிர்விகாரமா இருக்கிறதுனால அத்வயதா, அத்வயத்துவம், அத்விதீயத்துவம். இப்ப அஜ்ஞானம் என்றது ஆத்மாவுடைய சுபாவம் சொன்னா என்ன தத்துவம்? ஸ்ருதி விரோதம் வரும்னு சொல்றார். எப்படி? அத்விதீயத்த ஸ்ருதிக்கு விரோதம் வரும், இன்னொன்னு நிர்விகாரத்த ஸ்ருதிக்கு விரோதம் வரும். நிர்விகாரத்த ஸ்ருதி என்ன? அசங்கோஷயம் புருஷா பிரஜான கன ஏவா, இந்த மாதிரி ஸ்ருதிகள். நிர்விகாரத்த ஸ்ருதி நிஷ்கலம், நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம், இதெல்லாம் நிர்விகாரத்த ஸ்ருதி. அத்விதீயத்த ஸ்ருதி என்ன? ஏகமேவ அத்விதீயம் பிரம்மம், ஏகமேவ அத்விதீயம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே, அதெல்லாம் அத்விதீயத்த ஸ்ருதி. இப்போ பரமாத்ம ஸ்வரூபத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானம் சுவாபாவிகமாவே பரமார்த்தமாவே இருக்குன்னு சொன்னால் அத்விதீயத்த ஸ்ருதிக்கு விரோதம் வரும். அதனால அப்படி சொல்லக்கூடாது. அப்புறம் அஜ்ஞாததாத்யனவபோத நிபந்தனைவ, அஜ்ஞாததாத்யனவபோத நிபந்தனைவ. இப்போ ஆத்மா என்றது அஜ்ஞாதமா இருக்கு சொல்றது இல்லையா, அதுவும் அஜ்ஞானம் மூலம்தான். அஜ்ஞாதத்துவம், அஜ்ஞாதத்துவத்துக்கும் காரணம் அஜ்ஞானம் தான். ஆத்மா அஜ்ஞாதா மயா அஜ்ஞாயதே, எனக்கு தெரியாது என்ற ஒரு பேச்சு வருது, ஒரு எண்ணம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கும் காரணம் அஜ்ஞானம் தான் சொல்றார். அஜ்ஞாததாபி அனவபோத நிபந்தனைவ, அனவபோத நிபந்தனம் நிமித்தம் யஸ்யாக கா அனவபோத நிபந்தனா. நிபந்தனம் என்ற வார்த்தைக்கு நிமித்தம் அர்த்தம். அனவபோதம் அஜ்ஞானம், அனவபோதம் அஜ்ஞானம், அஜ்ஞாதத்துக்கும் காரணம் அஜ்ஞானம் சொல்றோம். அதுதான் அஜ்ஞாததா அபி அனவபோத நிபந்தனா. அனவபோதம் நிமித்தமா சேர்ந்தது, சேர்ந்ததுன்னு சொல்லக்கூடாது,
வந்தது. ஏற்கனவே சொன்னா சொல்லலாம், இப்ப அப்படிதான் சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். இப்படி சொன்னா இன்னொரு தப்பு இருக்கு. அஜ்ஞாதத்துக்கு காரணம் அஜ்ஞானம் சொன்னால் என்ன தப்பு? ஆத்மாசிரயம் இல்லைன்னா அனவஸ்தா. ஆத்மாசிரயம் ஆத்மாசிரயம் என்ற தோஷம் வரும். அஜ்ஞாதத்துவத்துக்கு காரணம் அஜ்ஞானம் சொன்னால் அஜ்ஞானத்தினாலேயே அஜ்ஞாதமா இருக்கு. அப்போ அனவஸ்தான் அதுதான் இந்த ஆத்மாசிரயம் அந்யோன்யாசிரயம். அதுக்கு ஒரு பரிகாரம் சொன்னா அனவஸ்தைக்கு போகும். அப்படிதான் எல்லா இடத்துல வரும். அஜ்ஞாதத்துவம் என்றது எதனால? அஜ்ஞானத்தினால. ஆத்மா அஜ்ஞாதமா இருக்கிறது எதனால? அஜ்ஞானத்தினாலேயே அஜ்ஞாதமா இருக்கு. அஜ்ஞாதமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டா இன்னொன்னு இருக்குன்னா பரவாயில்ல, அப்படின்னா பரவாயில்ல. ஆத்மா அஜ்ஞாதமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டா இன்னும் வேற ஏதாவது சொல்லணும். அது நம்மளால சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் என்ன சொல்லணும்? வேற ஒன்றும் இல்லை, இன்னொரு அஜ்ஞானம் சொல்லணும். இப்போ எனக்கு ஆத்மா அஜ்ஞாதமா இருக்கு. என்ன காரணம்? அஜ்ஞானம் இருக்கிறதுனால. அது என்ன அஜ்ஞானம்? இந்த அஜ்ஞானமா இன்னொரு அஜ்ஞானமா? இதுதான் கேள்வி. லாஜிக்கல் ப்ராப்ளம் இல்லை. இப்போ எனக்கு ஆத்மா தெரியவில்லை அப்படின்னா அஜ்ஞானம் இருக்கு. இப்படி வந்து அஜ்ஞானம் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இன்னொரு அஜ்ஞானத்தினால அப்படி வந்தது. அப்ப அந்த அஜ்ஞானத்துக்கு என்ன காரணம்? இன்னொரு அஜ்ஞானத்தினால. அப்படி சொன்னால் அனவஸ்தை வரும். இல்ல, அனவஸ்தை வர வேண்டாம். இந்த அஜ்ஞானமே இந்த அஜ்ஞானம், ஆத்மா அஜ்ஞானம் அஜ்ஞாதமாவே பண்ணிவிட்டார் ஆத்மாவே. அப்படி சொன்னால் தானே தன்னுடைய தனக்கு தானே ஆசிரியம், தானே தன்னையே ஆசிரியத்து தான் நிற்கிறது சொன்னால் அதுக்கு ஆத்மாசிரியம் கொடுக்கும். இது ஒன்றும் பெரிய தோஷம் இல்லைன்னு சொல்லி பாருங்க. மேலே சொல்ல ஆத்மாசிரியம்னா எப்ப தோஷம் தெரியுமா? சிதவு ஆத்மாசிரியோ ந தோஷமான்னு சொல்லுவாங்க. சிதவு ஆத்மாசிரியமா அந்யோன்யாசிரியம் தோஷம் கிடையாது. எப்ப தோஷம்னா, இது பாருங்க, இந்த புஸ்தகம் இதுக்கு மேலே இருக்கு, இதுக்கு ஆசிரியம் இது, இதுக்கு ஆசிரியம் இதுன்னு சொன்னால் இதுக்கு அந்யோன்யாசிரியம், இதுக்கு சிதவு அந்யோன்யாசிரியம்னு பேர். புரியுதா? இதுக்கு ஆசிரியம் இது, இதுக்கு ஆசிரியம் இது. அப்ப ரெண்டுத்துக்கும் ஆசிரியம் இல்லாம போயிடும். இது வந்து தோஷம். ஆனால் அந்த மாதிரி ஆதாராபேதாரங்களுக்கு ஒன்றும் இடம் இல்லைன்னால் அதுக்கு தோஷத்தும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கு. நான் ரொம்ப டெக்னிக்கலா போக மாட்டேன். நல்லா இப்போ இந்த ஒரு கேள்வி வந்தது, அதுக்காகவே சொல்லுவார், அஜ்ஞாததா அனவபோத நிபந்தனையா நான் ஆத்மாசிரியத்துவம் சோதனைகளையும் அற்றா. இதனால ஆத்மாசிரியம் வருமே ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்வியை கேட்கக்கூடாது. அவ்வளவுதான் சொன்னார். ஆத்மாசிரியத்துவம் வருமேனால் ஆத்மாசிரியத்துவம் இன்னும் அப்புறம் சோதனைகள் ஆத்மாசிரியத்து விஷய பிரश्नः नैव कर्तव्यः. ஆத்மாசிரியத்துவம் ந சோதனைகள்யம். அது ஏன் ஆத்மாசிரியத்தை கேட்கக்கூடாது? ஏன் கேட்கக்கூடாதுன்னா அனிர்வச்சனீயமா இருக்கிறதுனால. சில தோஷங்கள் சகிச்சுதான் ஆகணும். ஏன்னா அது சகிக்கிறதுனால நமக்கு ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க எந்த ஒரு நியமத்தை கொண்டு வந்தாலும் எங்கேயாவது ஒரு அபராதம் இருக்கும். சாஸ்திரத்துல எப்படி பார்த்தாலும் இருக்கும். எந்த தர்க்க சாஸ்திரத்துல இருந்தாலும் அது அப்படியே சொல்றது இல்லையா? நீ எல்லா ரூல்ஸும் எக்ஸெப்ஷன் இருந்துமே இருக்கணும். இல்லாம எந்த மாதிரி ரூல் கிடையாது. எப்படி ரூல் இருந்தாலும் அது கூட அது அந்த ரூல் பத்தாது. அந்த மாதிரி ஒரு இடம் எப்படியாவது கண்டுபிடிக்க முடியும். இதை மாடர்ன் சயின்ஸ் மட்டும் இல்லை, நமக்கிட்ட இருக்கு. இப்ப சர்வாதார காலகான ஒரு சித்தாந்தம் கொண்டு வந்திருக்காங்க. யாரு? நையாயிகள். நையாயிகள் என்ன சொன்னா, சர்வாதார காலகா, சர்வாதார கால சர்வசியாத்தி ஆதாரம். அப்ப சொத்தியாத்தி ஆதாரம் தான் ஒரு கேள்வி. சொத்திய தனக்கும் ஆதாரமா?
கேட்டா ஒரே ரெண்டு விதமா பதில் சொல்லலாம். ஒண்ணு என்ன, இல்ல காலம் விட்டு பாக்கி எல்லாம் சர்வம். சர்வம் சர்வம்னா தனக்கே தான் ஆகாரம் சொல்லப்படாது இல்லையா? அப்ப காலத்தை விட்டு மிச்சம் எதுலாம் இருக்கும் அதுக்கெல்லாம் ஆகாரம், அவ்வளவுதான் அர்த்தம் சர்வாதாரம். அது இப்ப என்ன சர்வாதாரம் சொன்னது வந்து காமன் ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னது, ஔத்சர்கிக நியமம் போயிருக்கு. காலத்தில் ஒட்டாது, தனக்குள்ளேயே வந்திருக்கு ஒட்டாது. இது வேற விதமா என்ன பதில் செய்யலாம், இல்ல தான் தனக்கே ஆகாரம் சொன்னா அப்படியே இருக்கட்டுமே, முடியாதா? அந்நியம் ஆத்மாசிரியம் தான் தனக்கே ஆகாரம் சொன்னால் ஆத்மாசிரியம் பரவாயில்ல, அங்கே வந்து ஆத்மாசிரியம் இருக்கட்டும். அகத்தியா ஆத்மாசிரியோபி ஆசிரியதே இப்படி கிரந்தபந்தி இருக்கும். அகத்தியா வேற வழி இல்லாமல் அந்த இடத்துல ஆத்மாசிரியம் பரவாயில்ல. இது என்னன்னா அந்த நியமம் நீங்க கொண்டு வந்த அந்த நியமத்தை உங்களாலே பரிபாலிக்க முடியாது, எங்கேயாவது வந்து போயிருக்கணும். இந்த மாதிரி நான் உதாரணத்துக்காக சொன்னேன். இந்த மாதிரி நீங்க எந்த நியமத்தை எடுத்துட்டு பாருங்களோ அது அந்த நியமம் கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். இது ஒரு ஸ்திதி, இது ஜெகத்தில் ஒரு ஸ்திதி. இது யாருடைய தப்பு இல்லை, ஏன்னா பிரபஞ்சத்துடைய சொரூபமே அது. ஆனால் பிரபஞ்ச சத்தியத்துவாதிகளுக்கு இது வந்து பெரிய ப்ராப்ளம். நமக்கு வந்து பரவாயில்ல. அனிர்வதனியத்துவாதிகளுக்கு இது அனுகூலம். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு ஓரளவுக்கு தான் விவசாயம் பண்ண முடியும், நமக்கு நன்னாவே தெரியும். அவ்வளவுதான் தேவை. இப்ப லோக விவகாரத்துக்கு ஏதாவது ஒரு விவசாயம் வேணும், அதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் வேணும், பிரக்கிரியைகள் எல்லாம் வேணும். நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இது பாருங்க, ஆத்மா விபுன்னு சொன்னால் இன்னொருத்தனுடைய சுகம் இல்ல, ஆத்மா விபு இல்ல, ஆத்மா ஏகா. ஆத்மாவுக்கு முக்கிய வேதம் கிடையாது தானே அத்வைத சித்தாந்தம். ஆத்மாவுக்கு பரஸ்பர வேதம் என்றது வாஸ்தவம் இல்லை, ஔபாதிகம். நானும் நீங்களும் எல்லாமே நமக்கு அந்த வாஸ்தவிக வேதம் கிடையாது, எல்லாமே ஔபாதிக வேதம். அந்த கரணத்தையோ சரீரத்தையோ வச்சுதான் வேதம் இருக்கு, ஔபாதிக வேதம் தான் இருக்குன்னு அத்வைத சித்தாந்தம். இப்படி இருக்கிறது உடனே கேட்பான், இல்லையா அப்படின்னா இன்னொருத்தருடைய சுகம் இன்னொருத்தருக்கு வருது, ஔபாதிக வேதத்தினால வந்து விவசாயம் பண்ண முடியாது. இதெல்லாம் பாட கிரந்தங்கள் ஒரு இந்த மாதிரி கேள்விகள். ஔபாதிக வேதம் மட்டும்தான் இருக்குன்னு வச்சுட்டு பார்த்தால் இன்னொருத்தருடைய சுகம் இன்னொருத்தருக்கு ஏன் வராது, இன்னொருத்தருடைய துக்கம் இன்னொருத்தருக்கு ஏன் வராது, எல்லாமே பரஸ்பரம் கலந்து போயிடுமே என்று பயந்துண்டு, சரி நமக்கு அதுக்காக ஏதாவது பிரக்கிரியை சொல்லலாம். எப்படி பிரக்கிரியை சொல்லி பார்த்தாலும் ஏதோ ஒரு சில ப்ராப்ளங்கள் வருது. அப்படி வந்து இது ஒரு சித்தாந்தேசங்கிறது ஒரு வாதம். மனு ஆத்மனக ஏகத்வே சுகதுக்காதி வியவஸ்தா நத்தியா ஒரு கேள்வி கேட்டு அப்புற கேள்விதாக ஆரம்பிச்சார். அப்படி கிடையாது, இப்படி இருக்கட்டும், சரீரகர்ப்ப பேதத்தினால விவசாயம் பண்ணலாம், ஓரளவுக்கு பண்ணியாச்சு. ஆனா அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது, முடியாது, இந்த இடத்துல ப்ராப்ளம் வருது. சரி, அந்த கரண பேதையில விவசாயம் அப்பு இன்னொருத்தர் சொல்றாரு, ஓரளவுக்கு முடியாது, ஆனா இன்னொரு இடத்துல குழப்பமா வருது. இப்படி போறது கிரந்தம். நான் விஷயம் சொல்லல, அந்த கிரந்தத்தினுடைய கதி சொல்றேன். அந்த டிபேட்டுடைய சுரூபம் என்ன சொல்றேன் பாருங்க. எப்படி சொன்னாலும் எந்த விதமான விவசாயம் சொன்னாலும் எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் நடக்கிற மாதிரி இருக்கு. கேவலம் ஸ்திதே கதம் ஆத்மனः ஏகத்துவம் நிச்சயதே. ஆத்மனः ஏகத்துவம் எது ஸ்வீக்கிரியேத, ஆத்மா ஏகம், ஔபாதிக வேதம் மட்டும்தான் இருக்கு, வாஸ்தவிக வேதம் கிடையாது சொன்னால் எப்படி இந்த விவசாயம் பண்ண முடியும்? முடியாது வந்துருக்கு. இதுக்கு மேல அவர் என்ன பண்றார் பாருங்க, அந்த கிரந்தகாரர் அப்படி இருக்குது. அஸ்துதகி ஆத்ம வேதே கதி கதம் வியவஸ்தா இது பிரச்சாரம். நான் உங்ககிட்ட வரேன், உங்ககிட்ட சிஷ்யப்பட்டு கேட்கிறேன், நீங்க வந்து ஆத்ம வேதத்தை ஒத்துருக்கு. நையாயிக்காரு, நீங்க என்ன நையாயிக்காரு, ஆத்மா விபு ஆன வேதம் இருக்கு, வேதே கதி கதம் வியவஸ்தா வச்சுதான் கேள்வி டிபேட், பெரிய கேள்விகள் கொண்டு வந்து மேல மேல போய் 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 என்னாச்சுன்னா அவனாலே முடியல, என்ன வேதவாதியாலேயும் முடியல அந்த விவசாயம் கொண்டு வர்றது.
நீ என்னை கிரிட்டிசைஸ் பண்றா, உன்னை நான் கிரிட்டிசைஸ் பண்றேன். இப்போ நீ சொல்ல வேதவாதியா இருக்கே இல்லையா, வேதவாதத்தை ஒத்துண்ட போனால் சரியான வியவஸ்தையை கொண்டு வரணும் இல்லையா, அதுக்காக வேதவாதம் கொண்டு வந்திருக்கேன். அப்ப அதுவும் ப்ராப்ளமாகவே இருக்கு. எங்கேயாவது பார்த்தா ஏதாவது இடம் இடிக்கிறது, அங்கே போய் விவசாய பண்ண முடியும். இப்ப என்னாச்சு, இந்த விவசாயன்றது உன்னாலையும் பண்ண முடியல, என்னாலையும் பண்ண முடியல. பிரத்யட்சமாவது ஏற்றுக்கலாமோ இல்லையோ, ஸ்ருதி சொல்றது தப்புன்னு சொல்லி ஏன் வேதவாதத்தை ஒத்துண்ட இந்த விவசாயம் பண்ண முடியாதோன்ற பயத்தினால. இப்போ இல்லையா, ஸ்ருதி ஆத்மீகத்துவம் தான் சரி, தத்துவமசின்னு சொல்றது, அது மனசுல ஏறல. என்ன காரணம், அப்படி இருந்தால் எப்படி இந்த விவசாயம் சரியா போயிடுமோ தப்பா போயிடுமோ என்ற பயத்தினால ஆத்ம வேத பாரமார்த்திகான்னு சொல்லிட்டு வந்த அந்த வாதத்திலிருந்து ஆத்ம வேதத்தினால சுடுதுக்க விவசாய சரியா பண்ண முடியல. அப்ப ஸ்ருதி சித்தாந்தோபி தெத்தா விவசாபின கிருதா, ஸ்ருதி சித்தாந்தோபி தெத்தா விவசாபின கிருதா. நான் ஸ்ருதி சித்தாந்தத்தையே ஒத்துருக்கேன். ஜெகத்து அனுர்வஜனை அதுவும் ஸ்ருதியை சொல்லி கொடுத்துருக்கேன். நீ எல்லாமே சேர்த்து பார்த்தால் நமக்கு தான் கரெக்டா வழி இருக்கு. ஏன்னா சில இடத்துல எந்த நியமத்தை எடுத்துட்டு பார்த்தாலும் சில இடத்துல அது தப்பா போகும். அதனால என்ன தெரியுது, ஜெகத்தை அனுர்வஜனியம் என்ற கொள்கைக்கு அது பெரிய ஒரு அனுகூலம், அது ரொம்ப ஒரு அனுகூலம். அது கொட்ட கூடாது, நியமங்கள்லாம் தப்பா வரணும், அப்பதான் நமக்கு சந்தோஷம். எல்லாமே சரியா ஒட்டுறதா இருந்தால் ஜெகத்து அனுர்வஜனியத்தும் போயிடும். அப்போ அப்படிதான் இருக்கணும், அழகா இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். அதனால அனிர்வதனீயவாதிகளுக்கு இது பூஷணம், எங்கேயாவது கொண்டு போய் இடிக்கிறதுன்றது. ஏன்னா ஆத்மீகத்துவ சித்தாந்தம் மற்றவர்களுக்கு கஷ்டம். ஏன்னா சத்தியம்னா சரியான நியமம் இருக்கணும். அந்த நியமம் என்னன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். அது உங்களுக்கு அசாமர்த்தியம் தானே, தப்பா இருக்க கூட இல்லையா. ஏதாவது ஒரு கரெக்டா நியமம் இருக்கணும். சுகதுக்காரி விவசாயிக்கு என்ன விவசாயிக்கு இன்னும் எத்தனையோ விவசாயிகள் சொல்லலாம். இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு எல்லாம் சரியான ஒரு நியமத்தை கொண்டு வந்து காமிக்கணும். அந்த பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு, எனக்கிட்ட இல்லை. அது முடியாதுன்னா உங்களுக்கு தான் கஷ்டம், எனக்கு கஷ்டம் இல்லை, அனுரோதனீயவாதி. அதனால இங்க கொண்டு போய் முடிக்கிறேன். இப்ப அஜ்ஞானத்துக்கும் அஜ்ஞானமே காரணம் சொன்னா ஆத்மாசிரியம் வருமே. ஆத்மாசிரியம் நீங்களே எத்தனை இடத்துல வேற வழி இல்லாம வச்சுருக்கோம். நமக்கு அந்த வழி இல்லாம இருக்கிறது நமக்கு அனுகூலம். நான் உங்களே கேட்கணும், ஏன்னா சத்தியத்துவாதியா இருக்கு இல்லையா. நான் சத்தியத்துவாதி இல்லை, அதனால சில இடத்துல அதுல அப்படிதான் இருக்கும். அந்யோன்யாசிரியம் ஆத்மாசிரியெல்லாம் இருக்கட்டுமே. அப்படி மேல போறேன். துவாரம் தமோன்வயம் அபேட்சிய திருஷா ஹி திருஷ்யம் சங்கச்சதே சகலமஸ்ர மனோ விவாத மோகோபி திருஷ்யவதுரத்ர ந சம்வதத்வே தஸ்மாத் ததன்வய நிமித்தமபீஹ மோகः. முதல்ல என்ன சொல்றார், ஆத்மாசிரியம் இருக்கேன்னு கேட்டா அது பதில் கொடுக்கல. பார்க்கலாம் ஆத்மாசிரியம் இருக்கா இல்லையா, இந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். முதல்ல அஜ்ஞானம் ஒண்ணு இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் சம்மதமா கேட்டா சம்மதம் சொல்லணும் இல்லையா. அதுக்காக வர துவாரம் தமோ உண்மயம் அபேட்ச திருஷாஹி திருஷ்யம் சங்கச்சதே சகலம் அத்திர மனோ விவாதம். இந்த விஷயத்துல நமக்கு விவாதம் இல்லை. இந்த விஷயத்துல அஜ்ஞானம் என்ற ஒரு பொருள் இல்லாமல் இந்த உலகம் இருக்க முடியாது. அஜ்ஞானம் என்ற ஒண்ணு இருக்கா இல்லையா கேட்டா இருக்குன்னு சொல்லணும். இதுதான் வியாபாரிகமா இருக்குன்னு அர்த்தம், பாரமார்த்திகமா இருக்குன்னு சொல்லணும். அது அப்புறம் பார்க்கலாம். இருக்கோ இல்லையா கேட்டா முதல்ல இருக்குன்னு சொல்லணும். அஜ்ஞானம் ஒண்ணு இருக்கா இல்லையா கேட்டா இருக்கு. இல்லைன்னா சுத்தத்தை பிரம்மணா கதம் ஜெகத்காரணத்துவம், அவ்வளவுதான். சுத்தமா நிர்குணமா இருக்கக்கூடிய பிரம்மத்திலிருந்து எப்படி ஜெகத்து வந்தது, அதுக்கு ஏதாவது ஒரு பதில் இருக்கணும் இல்லையா. அது ஜெகத்தினுடைய சட்டை எப்படி இருக்கோ அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு அஜ்ஞானமும் இருக்குன்னு சொல்லணும். பாரமார்த்திகமா வேண்டாம். இல்லைன்னா பாருங்க, திருஷாஹி திருஷ்யம் சங்கச்சதே
திருஷா திருஷ்யம், திருஷா திருஷ்யம் அந்யதா கதம் சங்கச்சதே. ரெண்டு பொருள், ஒன்னு திருஷ்டி, இன்னொன்னு திருஷ்யம். திருஷ்டினா ஆத்மஸ்வரூபம், பார்க்கிறவன் பார்க்கப்படுறது. திருக்கு திருஷ்யம். திருக்கா இருக்கக்கூடிய ஆத்மா, வெளியில் தெரியக்கூடிய திருஷ்யம். வெளியிலன்னா வெளியில இல்ல, உள்ளுக்குள்ளேயே அதெல்லாம் வெளியில்தான். எதெல்லாம் தெரியறதோ அதெல்லாம் திருஷ்யம். எதனால தெரியறதோ அது திருக்கு, எதனால தெரியறதோ அது திருக்கு, எது தெரியறதோ அது திருஷ்யம். அவ்வளவுதான். இந்த திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் கனெக்ட் பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் வேணுமோ இல்லையோ, ஒரு கனெக்ஷன் இருந்தா தானே அது திருஷ்யம், திருஷ்டிலிருந்து திருஷ்யம் வரும். பாருங்க, துவாரம் தமோன்வயம் அபேட்ச திருஷாஹி திருஷ்யம் சங்கச்சதே. அந்த திருஷா திருஷ்யம் சங்கச்சதே. திருப்பதார்த்தத்தோட திருஷ்யம் ஒட்டுறதா இருந்தால் ஒட்டுறதுக்கு ஒரு கம் வேணும் நடுவில், இல்லைன்னா ஒட்டாத. திருஷ்யம் சுத்தமா இருக்கு, திருஷ்யம் அசுத்தமா இருக்கு. அப்பேற்பட்ட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த வித்தியாசமா இருக்கக்கூடிய திருஷ்யத்தை இதோடு கனெக்ட் பண்ணணும்னால் ஏதோ ஒன்று நடுவில் இன்னொன்னு வச்சுக்கணும். உண்மையா ஸ்ருதி அதை பத்தி ஒன்றும் சொல்லலை. ஆத்மா அசங்கா அவ்வளவுதான், அஜ்ஞானத்தை பத்தி சொல்லலை. வெளி இருக்கு, இன்னொரு இடத்துல இருக்கு, பல இடத்துலும் இல்லை, பல இடத்துலும் கிடையாது. ஆத்மாவை பத்தி தான் சொல்லியிருக்கு, அஜ்ஞானத்தை பத்தி ஒன்றும் சொல்லலை. ஆனா ஸ்ருதி சொல்லலைன்னா கூட அந்த அபிப்பிராயம் இருக்குன்னு தெரியுது. ஏன்னா ஜெகத் காரணமா சொல்றது, அந்த நிர்குணமான ஆத்மஸ்வரூபத்தை ஜெகத் காரணமா சொல்றதா இருந்தால் அதுக்கு நடுவில் இன்னும் ஒரு ஆசாமி இருக்கணும், இல்லைன்னா அது முடியாது. அதனால துவாரம், துவாரம்னா அந்த நடுவில் நிற்கிற ஆளு யாரு? அஜ்ஞானம், தமஹ. தமசப்தத்தினால அஜ்ஞானத்தை சொல்றது. துவாரம் தமஹ அன்வ தமோன்வயம், தமோன்வயம் தமசினுடைய சம்பந்தம். அன்வயம்னா சம்பந்தம். முதல் தமசோட சம்பந்தம் இருக்கணும், அஜ்ஞானத்தோட சம்பந்தம் இல்லாமல் திருஷ்டிலிருந்து திருஷ்யம் வராது. அப்படிதானே? அஜ்ஞானத்தினுடைய அன்வயம் இல்லாமல் அஜ்ஞான அனன்விதமான அஜ்ஞான அனுபகிதமான திருஷ்டிலிருந்து இந்த திருஷ்யம் வராது. திருஷ்யம் வர்றதுன்னு உங்களுக்கு சொல்லணும்னால் அஜ்ஞான அன்வயம் வேணும் முதல். அது அனாதின்னு வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. அனாதி அஜ்ஞான அன்வயம் எப்படி வந்ததோ கேட்கக்கூடாது, அனாதி. இதுதான் சரியானவை. அப்போ துவாரம் தமோன்வயம் அபேட்சியா, தமோன்வயமான துவாரத்தை அபேட்சிச்சுண்டு. தமோன்வயம்னா என்ன அர்த்தம்? அஜ்ஞான சம்பந்தம் அர்த்தம். அந்த அஜ்ஞான சம்பந்தத்தை அபேட்சிச்சுண்டு, துவாரமா அபேட்சிச்சுண்டு. துவாரம்னா நடுவில் நிற்கிற காலம், எது மூலமா நடுவில் இதிலிருந்து அது வரணும், நடுவில் நிற்க வேண்டியது துவாரம். இல்ல, அஜ்ஞான உபகிதமா திருஷ்டி இருக்கணும். உபகிதம் உபகிதம் என்ற வார்த்தை எப்படி சொல்றதுன்னா, விசேஷனம் சொல்ல முடியாத இடத்துல உபகிதம் சொல்லணும். அதோட அதனுடைய சொரூபத்திலே சேர்ந்து இருக்கக்கூடியதா இருந்தா விசேஷனம். சொரூபத்தில் சேராம இருக்குன்னா உபாதி. உபாதி என்னுடைய சொரூபம் என்னன்னு கேட்டா, இப்ப இருக்கிற இந்த வஸ்திரம் இருக்க, இது விசேஷனம் சொல்லக்கூடாது. இது இந்த வஸ்திரத்தோடு இருக்கிறவன் நான் சொன்னால், இந்த வஸ்திரம் இருக்க இது விசேஷம் இல்லை. ஏன்னா விசேஷமா இருந்தால் இந்த வஸ்திரம் மாற்றி இன்னொரு வஸ்திரம் போட்டா நான் வேற ஆளு மாறிடும். அதனால இந்த வஸ்திரம் உபாதின்னு சொல்லலாம். மூணு என்ன இருக்கு, ஒன்னு விசேஷனம், இன்னொன்னு உபாதி, இன்னொன்னு உபலட்சணம். உபலட்சணம் இப்போ நாங்க இவரை பரிச்சயப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. டிஷர்ட் போட்டவர் சொன்னால் அது விசேஷனம் இல்லை அவருக்கு. ஏன்னா இன்னொரு 4 விதமா வந்தா அது ஆளு மாறக்கூடாது இல்லையா? அதனால அது ஸ்வரூபத்தில் சேர்றது இல்லை. அதனால இது உபாதி. இது உபலட்சணமா உபாதியா? இல்ல, இது உபாதின்னு சொல்லலாம். ஏன்னா
அந்த பொருள் அவருடைய சொரூபத்தோடு சேர்றதில்லை. ஆனால் இப்ப இருக்கு, இப்ப இருக்கு, இப்ப இருக்கிறதுனால அது அந்த வஸ்திரம் இப்ப இருக்கிறதுனால அது உபாதி. இப்ப இருக்காத ஏதோ ஒரு இதை வச்சுட்டு சொன்னால் அது உபலட்சணம். நமக்காக தேவதத்த கிரகம் தடஸ்த லட்சணம் அப்படின்னா சொல்றது. உபலட்சணம் தடஸ்த லட்சணம் கர்மகஸ்தியம். இப்போ எப்படி சொல்லணும்னா, இப்ப இவரை பரிச்சயப்படுத்துறது போன தடவை வரும்பொழுது எந்த வஸ்திரத்தை போட்டிருந்தாரோ அந்த வஸ்திரத்தை வச்சுட்டு அந்த வஸ்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ஞாபகத்தில் இருக்கு வச்சுக்கோங்க, வார்த்தைக்காக சொல்றேன். அதை வச்சுட்டு இப்ப இவரை பரிச்சயப்படுத்துறதா இருந்தால் அது உபலட்சணம். ஏன்னா அந்த வஸ்திரம் இப்ப இல்லையே, அதுக்கு உபலட்சணம் பேர். அதை வச்சுட்டு இப்ப பரிச்சயம் பண்றதா இருந்தால் அது உபலட்சணம். அந்த வஸ்திரம் போன தடவை ரெட்ட வஸ்திரம் போட்டு வந்தவர் தேவதத்தன் சொன்னார். தேவதத்தன் வந்தாலும் நமக்கு தெரியாது. போன தடவை ரெட் கலரா ட்ரெஸ் போட்டு வந்தவர் இவர், அவர் தான் இவர் தேவதத்தன். என்னால் போன தடவை போட்டு வந்த ட்ரெஸ் இல்லையா, அது உபாதி இல்லை. ஏன்னா இப்ப அந்த ட்ரெஸ் இல்லையே. அந்த இப்ப இல்லாத ஒரு கிரைட்டீரியா எடுக்கின்ற அவரை பரிச்சயப்படுத்துறதா இருந்தால் அந்த அதுக்கு உபலட்சணம். விசேஷம்னா அப்படி இல்லை, அங்கேயே இருக்கணும். அது அந்த சொரூபத்தோட சேர்ந்து இருக்கணும். இப்போ நீளம் உட்பலம், அது நீளமாவே இருக்கும். நீளம் உட்பலம் அது விசேஷம். காரியான்வை வர்த்தமானம் வியாவர்த்தகம் விசேஷனம் வேதாந்த விவாதம். காரிய அனன்வை வர்த்தமானம் வியாவர்த்தக உபாதி, அதான் சொன்னேன். காரிய அனன்வை அவர்த்தமானம் வியாவர்த்தகம் உபலட்சணம். அவர்த்தமானம் அங்கே இல்லாதையே வியாவர்த்தி பண்றது. வியாவர்த்தி பண்றதுன்னா பிரிச்சு காமிக்கிறது அர்த்தம். வியாவர்த்தி பண்றதுன்னா அதான் வியாவர்த்தகம் விசேஷனம். வியாவர்த்தகம் இது விசேஷனமா இருந்தாலும் விசேஷணத்தை எதுக்கு உபயோகப்படுத்துறது, உபாதியை எதுக்கு உபயோகப்படுத்துறது, உபலட்சணத்தை எதுக்கு உபயோகப்படுத்துறதுன்னா எல்லாமே வியாவர்த்தனார்த்தம். வியாவர்த்தினா என்ன, பிரிச்சு காமிக்கிறது. ஒரு குரூப்ல இருந்து பரிச்சயப்படுத்துறதுக்கு அர்த்தம். ஒரு வஸ்துவை பிரிச்சு காமிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் உபயோகப்படுத்துறது. பிரிச்சு காமிக்கிறது 3 விதம் பண்ணலாம். அந்த சொரூபத்தோட சேர்ந்த ஒரு பொருளை வச்சுன்னு பண்ணலாம். சொரூபத்தோடு சேரல ஆனா இப்போ இருக்கு, அப்பேற்பட்ட ஒரு பொருளை வச்சுன்னு பண்ணலாம். சொரூபத்தோடு சேரல இப்பவும் கிடையாது, ஆனா முன்னாடி இருந்தது, அவ்வளவுதான். அதோட பெரிய ஒன்றும் கிடையாது. அந்த டெபினிஷன் திருப்பி சொல்றேன். காரியான்வை வர்த்தமானம் சது வியாவர்த்தகம் விசேஷனம். காரிய அனன்வை வர்த்தமானம் சது வியாவர்த்தக உபாதி. காரிய அனன்வை அவர்த்தமானம் சது வியாவர்த்தக உபலட்சணம். இங்க உபாதி சொல்றது இல்லையா, அஜ்ஞானம் உபாதி இருந்துட்டு வியாவர்த்தி பண்றது. அங்க இருந்துட்ட சுத்த தர்மத்திலிருந்து வியாவர்த்தி பண்றது உபாதின்னு சொல்றது. அப்பேற்பட்ட அந்த உபாதியை அபேட்சித்து துவாரம் தமோன்வயமான துவாரத்தை அபேட்சிச்சுதான் திருஷாகி திருஷ்யம் சங்கச்சதே. இந்த சுத்தமான திருப்பதார்த்தத்தோட திருஷ்யத்துக்கு சம்பந்தம் ஏற்படுத்தலாம். சங்கச்சதே சகலம் திருஷ்யம், சகலம் திருஷ்யம் அப்படிதான் சங்கச்சது. நோ விவாதம். நமக்கு நடுவில் அத்வைதிகளுக்கு நடுவில் விவாதம் இல்லை. மற்ற நாளை இப்போ யோசிக்க வேண்டாம், நமக்கு விவாதம் கிடையாது. நோ விவாதம். நஹா விவாதா நஹ அஸ்மாகம் நஹ நமக்கு விவாதா ந கிடையாது. ரெண்டுமா இருக்கு இல்லையா, ஒண்ணு நோ நடத்தல, இன்னொன்னு அஸ்மாகம் நடத்தது, நமக்கு நடத்தது. நோ ஓனம் ஓ விவாதம் இருக்கா, விஸ்வாதம் உங்களுக்கும் நடக்கும். மோகோபி திருஷ்யவபுர் அப்ர சம்பதத்வே சம்வாதம் தான், சம்வாதம் பண்றோம், விவாதம் கிடையாது. எந்த விஷயத்துல, இந்த மோகமும் திருஷ்யம்தான் என்ற விஷயத்துல.
மோகம்னா அஜ்ஞானம். அஜ்ஞான சம்பந்தம் இல்லாமல் சகல திருஷ்யத்தோட திருஷ்டிக்கு சம்பந்தம் ஏற்படுத்த முடியாது. முதல் ஸ்டேட்மெண்ட். அது அந்த விஷயத்தில் நமக்கு விவாதம் இல்லை. ரெண்டாவது விஷயம், இந்த அஜ்ஞானம் திருஷ்டா திருஷ்யமா? அஜ்ஞானம் திருஷ்டி பதார்த்தமா திருஷ்ய பதார்த்தமா? அஜ்ஞானம் திருஷ்டி இல்ல, அஜ்ஞானம் திருஷ்யம். அஜ்ஞானம் திருஷ்யம் தெரியுது, அவ்வளவுதான், புரிஞ்சு போச்சு. அஜ்ஞானம் மம அஜ்ஞானம் அஸ்தி, அஜ்ஞானம் ஜானாமி. அந்த விஷயம் எனக்கு தெரியாது என்றது தெரியும், அதுதான் அஜ்ஞான ஜானம். அந்த விஷயம் எனக்கு தெரியாது என்றது தெரியும். இப்படி அனுபவம் இருக்கு இல்லையா? அஜ்ஞானத்தை தெரியறது எனக்கு. இப்படி எல்லாம் அஜ்ஞானம் இருக்குன்னு தெரியறது இல்லையா? அதனால அஜ்ஞானம் திருஷ்யம், திருஷ்டி இல்லை. அதான் சொல்றார், மோகோபி திருஷ்ய வபு, திருஷ்யஸ்வரூபம். வபுனா சரீரம், ஸ்வரூபம் அர்த்தம். மோகம் கூட அஜ்ஞானம் கூட திருஷ்யஸ்வரூபமா தான் இருக்கு என்ற விஷயத்திலும் நமக்கு சம்வாதம் தான், விவாதம் இல்லை. சம்வதே கிரியாவதம் சம்வதே தஸ்மாத் ததன்மய நிமித்தம் அபீக மோகம். அப்படின்னா அந்த அஜ்ஞானம் திருஷ்யம். எல்லா திருஷ்யத்துக்கும் திருக்கோட சம்பந்தம் வேணும்னா அஜ்ஞானம் வேணும். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சேர்த்து பாருங்க. இப்பதான் அந்த ஆத்மாசிரியத்தை ஒத்துக்க வேண்டியதான், வேற வழியில தெரியும். அந்த ஆத்மாசிரியத்தை, நீங்க சொன்ன ஆத்மாசிரியத்தை ஒத்துக்கதான் வேணும், வேற வழி கிடையாது. தெரியுது. எப்படின்னா எல்லா திருஷ்யத்துக்கும் திருக்கோட சம்பந்தம் வேணும்னா அஜ்ஞானம் வேணும். அஜ்ஞானமும் திருஷ்யம்தான். அப்ப அஜ்ஞானத்துக்கு திருக்கோட சம்பந்தம் வேணும்னா கூட அஜ்ஞானம் வேணும். அதுக்கு இன்னொரு அஜ்ஞானம், அதுக்கு இன்னொரு அஜ்ஞானம் சொன்னால் அனவஸ்தை வரும். அனவஸ்தையோட பெட்டர் டு டேக் ஆத்மாசிரியம். அனவஸ்தை இந்த தோஷங்களுக்கு ரொம்ப இது இருக்கு, பிராபல்ய தௌர்பல்யங்கள் இருக்கு. தோஷங்கள் இந்த தோஷம் என்ன சொல்றது கடினமா, இந்த தோஷம் கடினமா, ஜெகன்யம் சொல்றது. ஜெகன்யோ தோஷம் இன்னும் ஒத்துக்கவே கூடாது. அந்த மாதிரி சில தோஷங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லையா உலகத்துல அந்த தோஷம் பரவாயில்ல. அப்ப ஆத்மாசிரியத்தோடு அனவஸ்தையும் ஆத்மாசிரியம் சேர்ந்திருந்தா ஆத்மாசிரியம் பரவாயில்ல. அனவஸ்தையோட அந்த அளவுக்கு குழப்பம் இல்லை, ஆத்மாசிரியத்தை ஒத்துங்க அப்படி இருக்கு. அது வச்சுன்னு சொல்ற அனவஸ்தை வரும் இல்லையா, அது வேண்டாம், ஆத்மாசிரியமே இருக்கட்டும். தஸ்மா ததன்மய நிமித்தம் அப்படி இக மோகமா. ததன்மய அந்த அஜ்ஞானத்துக்கு அன்வயம் வரணும்னா அதுக்கு ஒரு நிமித்தம் வேணும். நிமித்தம் ஏதாவது இருக்கணும்னா அது அஜ்ஞானமாவே நிமித்தம், தானே தன்னுடைய அன்வயத்துக்கு நிமித்தம். அஜ்ஞானம் அன்வயிக்கிறதுக்கு நிமித்தம் என்ன? அஜ்ஞானம் தான். அப்படி வச்சுக்கோங்க. இதனால என்ன கிடைக்கும்? அனாதின்னு கிடைக்கும். தன்னுடைய அன்வயத்துக்கு தான் தான் நிமித்தம்னால் அனாதி. அது இன்னொன்னு வேணும் தானே, சாதியா இருக்கணும். இந்த பொருள் உண்டு பண்ணணும்னா இதுக்கு பல பதார்த்தங்கள் தேவைப்படுது. அதனால இது அனாதி இல்லை. இதுக்கு இதுதான் வேணும்னா எப்ப வேணும்னா இருக்கலாம் இல்லையா? அப்ப அஜ்ஞானத்தினுடைய சம்பந்தம் திருஷ்டில அஜ்ஞான சம்பந்தம் வர்றதுக்கு என்ன ஏதாவது நிமித்தம் வேணும். அஜ்ஞானமே நிமித்தம். இதெல்லாம் ஒரு பேச்சுக்காக சொல்றது. அதுதான் பகவத் கஸ்மின்னு பிரதிஷ்டிதா இது ஸ்வேமஹின்னி பிரதிஷ்டிதா அதுதான் நமஹின்னி இது வருது இல்லையா? அது எங்கே இருக்கு, இது எங்கே இருக்கு, அது எங்கே இருக்கு, அது எங்கே இருக்கு கேட்டுட்டே வருது. குற்ற பிரதிஷ்டிதா ஆத்மாவுக்கிட்ட பரியந்தம் வந்திருக்கும். அது குற்ற பிரதிஷ்டிதா ஸ்வேமஹின்னி தன்னுடைய மகிமையில் பிரதிஷ்டிதமா இருக்கு. எதுக்கு அப்படின்னு சொல்றது? ஆத்மாவுக்கு இன்னொரு ஆதாரம் இருக்கா இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு என்ன ஒரு ஸ்டைல் சொல்ற ஒரு பேச்சு. அவ்வளவுதான். தன்னுடைய மகிமையிலே இருக்கு அப்படின்னால் ஆத்மாவுக்கு இன்னொரு ஆதாரம் தேவையில்லை. எதுக்கு அப்படி சொல்றதாருன்னா கேட்கிற கேள்விக்கு அனுசரிதமா சொல்றது. குற்றத்துக்கு பிரதிஷ்டிதான்னு வேணும் அவருக்கு. கேட்கிறவருக்கு எல்லாமே எங்கேயும் பிரதிஷ்டிதமா தெரியுது. அது இங்கே இருக்கு, இது இங்கே இருக்கு, இது இங்கே இருக்கு, இது இங்கே இருக்கு அப்படியே தெரியுது. அது ஆத்மா கிட்ட வந்திருக்கு. அது எங்கே இருக்கு?
எங்க இருக்குன்னு கேட்கிறார் இல்லையா, எங்கேயாவது இருக்குதுக்காக ஒரு வார்த்தைக்காக சொல்றார் தே மகிம்னி. அதுக்கப்புறம் அவரே யோசிக்கிறார், அவா ந மகிம்னி இது எதுக்கு அப்படி சொல்லணும், அது எங்கேயாவது இருக்குன்னு கூட அது சொல்லணும். ஆதாரம் நிராதாரம் அர்த்தம், அதுவே எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் அவர் சொல்ற ஸ்டைல், அவ்வளவு வேற ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி அஜ்ஞான சம்பந்தம் எது நிமித்தமா வந்தது, தானே நிமித்தமா வந்தது. அதெல்லாம் நிமித்தமே வேண்டாம், அனாதி போதில்லையா. அப்ப ஏன்னா தன்னுடைய சம்பந்தம் வர்றதுக்கு தானே நிமித்தம் சொன்ன ஆத்மாசிரியம் சொல்ற மாதிரி ஒரு இடிக்கு வேண்டாம். நிமித்தமே இல்லை அப்படின்னா அனாதியா? ஆமா அனாதிதான். நிமித்தமே இல்லைன்னு சொன்னா என்ன தோஷம் வரும்? அனாதியா கேள்வி. அனாதிதான் முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேல கேட்க முடியாது. தஸ்மாத் ததன்வய நிமித்தம் அதீக மோகம். அஜ்ஞானத்துக்கு அன்வயம் வர்றதுக்கும் நிமித்தம் அஜ்ஞானம் தான். ஸ்லோகத்துல அவ்வளவுதான் இருக்கு. இந்த விஷயம் முடிக்கலாம் நினைக்கிறேன், பெரிய இதுவும் இல்லை, விஷயம் அவ்வளவுதான் இருக்கு. பங்கு குரம் வகதி அத்விஷயோபயுக்தாம் சுவாத்மன்யபி ஸ்வரசத சகல ஸ்வகரூப சித்தே காரியப்பிரபஞ்ச பரிகல்பனம் ஆத்மமோகா மோக பிரகல்பனம் அப்படி கதோபகன்யம். இதே விஷயம் தான் திருப்பி சொல்றேன். சம்வித், சம்வித்னா ஆத்மஸ்வரூபம், சுப்பிரகாசம் ஆத்மஸ்வரூபம் அர்த்தம். சம்வித்னா வார்த்தைக்கு அர்த்தம் ஞானம் அர்த்தம். சம்வித்னா ஞானம், சம்வித் ஞானம், ஆத்மஸ்வரூப ஞானம். குரம் வகதி, குரம் வகதினா அதனுடைய என்ன சொல்றது, ஆமா கூஹுனா அக்ரம் அர்த்தம். கூஹுன்னு ஒரு சப்தம், கூஹு துரவ் துரா, குரம் துரவ் துரா, குரந்தரஹான் இருக்கு இல்லையா, குரந்தர அப்படின்னா முன்பக்கத்தை வகிக்கிறவன் அப்படின்னா அதனுடைய மேனேஜ் பண்றவன் அர்த்தம். மேனேஜ் பண்றது அர்த்தம் குரம் வகதி. எதுக்கு? தத்விஷயோபயுக்தாம் சுவாத்மன்ய தத்விஷயோபயுக்தாம் குரம் வகதி. தத்விஷய விவகாரத்துக்காக, தத்விஷயம்னா ஆத்ம, தன் மூலமா எதெல்லாம் விவகாரங்கள் வரணுமோ அதுக்கு உபயோகம், அது உபயுக்தாம் குரம் தானே வகிக்கிறது. ஆத்மஸ்வரூபத்தை வச்சிருந்த எதெல்லாம் விவகாரங்கள் வரணுமோ உலகத்துல அந்த விவகாரத்துக்கு எல்லாமே காரணம் இது ஒண்ணுதான். சம்வித குரம் வகதி தத்விஷயோபயுக்தாம், தத்விஷய விவகாரோபயுக்தாம் அர்த்தம். சுவாத்மன்யபி ஸ்வரசத ஸ்வகரூப சித்தே. ஸ்வகரூபம், ஸ்வகரூபம்னா தன்னுடைய ஸ்வரூபம். அது எப்படி சித்திக்கிறது? தன்னாலேயே சித்திக்கிறது. எப்படியோ, எப்படி வந்த ஆத்மஸ்வரூபம் சுப்பிரகாசமா இருக்கிறதுனால மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் ஆத்மஸ்வரூபத்தினால பிரகாசிக்கிறது, தன்னுடைய ஸ்வரூபமும் தன்னாலேயே பிரகாசிக்கிறது சொல்லணுமோ அப்படின்னு அர்த்தம். அஜ்ஞானமும் மற்ற பதார்த்தங்களை எல்லாம் இங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்றது அஜ்ஞானத்தினால, தான் கனெக்ட் ஆகிறதும் தன்னாலேயே. இது திருஷ்டாந்தமா வச்சுன்னு சொல்லியிருக்கார். எப்படி ஆத்மஸ்வரூபம் மற்ற பதார்த்தங்களுடைய விவகாரத்துக்கெல்லாம் சுப்பிரகாசமா இருக்கிறதுனால காரணமா இருக்கோ, அப்படி தன்னுடைய ஸ்வரூபத்தை சித்திக்கிறதுக்கும் ஆத்மஸ்வரூபம் இருக்கும் தெரியறதுக்கும் தானாவே காரணமா இருக்கு. அப்படி காரியப்பிரபஞ்ச பரிகல்பனம் ஆத்மமோகா. இந்த காரியப்பிரபஞ்சம் எதனால பரிகல்பிதமா இருக்க? மோகத்தினால. ஆத்ம மோகம் தன்னுடைய சுரூபத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தினால இருக்கு. மோக பிரகல்பனம் அப்படி அந்த அஜ்ஞானத்தையே பிரகல்பிக்கிறது எதனால? அஜ்ஞானத்தினாலேயே. அந்த திருஷ்டாந்தமும் தாஷ்டாந்திகம் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா, சரியா வந்தது இல்லையா? அவ்வளவுதான். ஆத்மா பிரசாதயதி வேத்ய பதார்த்த ஜாதம் சுவாத்மானமப்பி அவகதி க்ஷம சக்தி யோகா சுவாஜ்ஞானமேவம் இதம் ஆத்மபர பிரபுத்தௌ சக்தம் பவேதி ந கிஞ்சன தௌத்தியமஸ்தி வேதஞ்ச வேத்யஞ்ச வினஸ்தி வேதம். இந்த விஷயம் தான். அப்புறம் 3 ஸ்லோகத்துல அதே விஷயம் தான்.